உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதே சமயத்தில் ஏப்ரல் மாதத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கவிருக்கிறது. உங்கள் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அப்போது இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்களா? உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்தில் ராகு பகவான், 4வது இடத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், இந்த 4 கிரகங்களும் மீனத்தில். 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், 7ஆம் இடத்தில் குரு பகவான், 9ஆம் இடத்தில் கேது பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் கிரக அடைவுகளால் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ரூபத்தில் நல்லது நடக்குமா? தனுசு ராசிக்காரங்களே, உங்களுக்கு இந்த கிரக அடைவுகள் 100க்கு 90% சாதகமாக இருக்கிறது. உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த மாதத்தில் அனுபவிக்க போகிறீர்கள். ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது ஒரு நாள் வந்தாவே போதும். பல வருட கஷ்டங்களை கண்டிப்பாக அது தீர்த்து வைக்கும். இந்த விஷயம் நான் ஏன் சொல்றதுக்கு வந்தேன் அப்படின்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிரக அடைவுகள் அற்புதமாக இருக்கிறது. ஏன் சொல்றேன்னா, உங்களுடைய ராசிநாதன் யாருங்க? குரு பகவான். அந்த குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு சில குழப்பத்தை கொடுக்கும். ஆனால் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருந்து அந்த குரு பகவான் எங்கே பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், அதாவது 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் 4ல் இருக்கிறாங்க. இது குருவுடைய வீட்டில் மேனத்தில். அதே சமயத்தில் 9ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவானும் 4ல் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் 10ஆம் இடத்து அதிபதி புதன் பகவானும் 4ல். இந்த கிரகங்கள் எல்லாமே குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனாலையும், அதே குரு பகவான் குருவுடைய வீட்டை தனுசை 7ஆம் பார்வையாக பார்ப்பதாலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட்டான டைம். ஏன்னா 9ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய வீட்டில் மீனத்தில். அப்போ அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய குரு சூரிய பகவான் ராஜகிரகம், நவகிரகங்களின் அரசன். அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்கும்போது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த காரியங்கள் எப்படியெல்லாம் தடைகள் பட்டதோ அந்த தடைகள் பட்ட அந்த காரியங்களை இந்த சூரிய பகவான் முடித்து கொடுப்பார். வேலையில் ரிஸ்கா, வேலையிலேயே தடையா, இல்லைன்னா பிஸ்னஸில் தடையா, ஒரு இன்ட்ரிக்கு போகிறதுக்கு தடுங்கலாச்சா, இது மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனையோ தடைகளை உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. அத்தனை தடைகளுக்கும் உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி பாக்யாதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு அந்த தடைகளை முறித்து கொடுப்பார். அது மட்டும் இல்லைங்க,
அந்த சூரியனும் புதனும் இணைந்து புதாதித்ய யோகத்தோடு நல்ல திருப்தியா இருக்கிறாங்க. 2. அதே சமயத்துல உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பது யோகம். அப்ப 5ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க இடம் வாங்குவீங்க, இல்லைன்னா வீட்டை வாங்குவீங்க, இல்லைன்னா வீடு கட்டுவீங்க, இல்லைன்னா ஏதாவது தோட்டம் வாங்குவீங்க, இல்லைன்னா ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி போடுவீங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாங்க. தனுசு ராசிக்காரங்க அவங்களுக்கு இடம் அமையல, வீடு கட்ட முடியல, அவங்க வாழ்க்கையில காசு பணம் வச்சுட்டுமே ஒரு சொத்தை சேர்த்துக்கொண்டு நினைச்சாங்க, சேர்த்த முடியல. இந்த பீரியட்ல அது எல்லாமே நடக்கும். அது போக இப்போ அவங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குரு பகவான் ஆப்பட்டது குடும்ப ரீதியாக மனச்சிக்கலையும் மன குழப்பத்தையும் உங்களுக்கு எதையுமே புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையும். இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றீங்க, ஏதாவது ரூபத்தில் எரிஞ்செறிஞ்சு விழுவீங்க, வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன் வீட்டில் காட்டுவீங்க. அப்போ அது மனைவிக்கு பிடிக்காது, மனைவியும் இப்போ ஆர்கியூ பண்ணுவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு. அப்போ இதனால் என்னன்னா உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஒரு சிலருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை ஆயிரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பொண்டாட்டியுடைய அப்பா அம்மாவை பற்றி பேசுவாங்க, இல்லை புருஷனுடைய அப்பா அம்மாவை பற்றி பொண்டாட்டி பேசும். இதன் மூலியமாக கொஞ்சம் குழப்பங்கள் உருவாகும். அதே சமயத்தில் ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி நல்லா இருந்துட்டாலுமே கணவன் மனைவியுடைய அப்பா அம்மாக்கா அவங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, நல்ல புரிதல் இருக்காது. இதனாலேயே இவங்களுக்குள்ள சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 11ஆம் இடத்துக்குரிய கிரகமும் சுக்கிர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இப்போ இருக்கிறாங்க. இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண காலகட்டத்தை உருவாக்கி கொடுப்பார். அந்த குரு பகவான் ராசியவே பார்த்து ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்த்து ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இதனால தனுசு ராசியில பிறந்தவர்கள் தாராளமாக மாப்பிள்ளை பார்க்கலாம், பொண்ணு பார்க்கலாம், நல்ல முடிவை எடுக்கலாம். அப்போ அந்த முடிவு, இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஒன்று சேருவதற்குண்டான ஒரு நல்ல முடிவாக இருக்கும். அது போக எக்ஸாம் எழுதுகிறவங்க, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறவங்க, குரூப் ஏ எக்ஸாம் எழுதுகிறவங்க தாராளமாக எழுதலாம். அப்படி எழுதினாலும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நீங்கள் இந்த கோர்ஸ் தான் படிக்கணும், இந்த காலேஜுக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருக்கும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க, அந்த முடிவும் ஒர்க் அவுட் ஆகும். அதுபோக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க காதல் கல்யாணம் நாங்கள் செய்யலாமா, நாங்கள் செய்வதற்கு வீட்டில் ஒத்துக்குவாங்களா, நாங்கள் போய் இப்போ வீட்டில் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் வீட்டில் போய் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்து கொஞ்சம் சில தடைகள் அதுக்கப்புறம் நல்லது நடக்கும். இப்போ தனுசு ராசி நேயர்களே, நிறைய பேர் குழப்பத்திலையும் இருக்கிறீங்க, கொண்டாட்டத்திலையும் இருக்கிறீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க. இப்போ இவங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லாதவர்கள் அவங்களுடைய ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதகம் அதை நீங்கள் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். விருப்பம் இருந்தால் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நிறைய பேர் ஜாதகம் அனுப்பிச்சிருக்கிறாங்க, அவங்க ஜாதகத்தையும் பார்த்து சொல்லிகிட்ருக்குறோம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன்.
இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு மாத பலன்கள். வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சிம்ம ராசிக்கு இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குது? சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் 4 கிரகங்கள் இருக்குது. சனி பகவான் இருக்கிறாங்க, சனி பகவானோடு செவ்வாய் இருக்கிறாங்க, செவ்வாயோடு சூரியன் இருக்கிறாங்க. இந்த 3 கிரகத்தோடு புதன் பகவானும் சேர்ந்து 4 கிரகங்கள் சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல, குரு பகவான் 11ஆம் இடத்துல, ராகு பகவான் 7ஆம் இடத்துல. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்காகப்பட்டது ஃபஸ்ட்டு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்க தேவையில்லாத முடிவெடுத்து தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆளாகி ஒரு நல்ல ஒரு சுப்பீரியாரிட்டி ஒரு பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அதுவுமே இன்னைக்கு நாளைக்கு இப்படிங்கிற அளவுக்கு நடந்துட்டு இருக்குது. அப்போ எல்லாமே இவங்களை சுற்றி ஒரு திருப்தியே இல்லை. மனைவியும் சரியில்லை, மக்களும் சரியில்லை, கணவரும் சரியில்லை, இப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. அப்போ இதிலிருந்து ஏதாவது ரூபத்தில் ஒரு விடுதலை கிடைக்குமா, நம்ம ஏதாவது ரூபத்தில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சக்சஸ் பண்ணி முன்னுக்கு வருவோமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ஏக்கமும் தான் இந்த வீடியோவை உங்களை பார்க்க வைக்கிறது. அப்போ இதுக்கு ஒரே ஒரு உங்களுக்கு வழி என்ன அப்படின்னா, குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். மற்ற கிரகங்கள் ஆகப்பட்டது 8ஆம் இடத்துல இருந்து 4 கிரகங்களும் அஷ்டமமாகி நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அப்போ உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்துல மீனத்தில் தான் இருப்பார். எப்பவுமே அது 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். அப்போ தன்னுடைய ராசிநாதன் மறையும் போது தனக்கு பார்த்தீங்கன்னா உயரிய எண்ணங்கள் வராது. ரொம்பவுமே கீழ்த்தரமான எண்ணங்கள். நாம் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சிருவோம். எந்த வழியில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதில் போய்த்தான் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். இது எல்லாமே நல்லா இல்லை. அப்போ சிம்ம ராசிக்காரங்களாகப்பட்டது ஏப்ரல் 14 வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்ல விஷயம். செவ்வாய் சரியில்லை, புதன் சரியில்லை, சூரியன் சரியில்லை, சனியும் சரியில்லை. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களிடத்துல பேசுறத 100க்கு 90% குறைச்சிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுக்கணும். தொழிலை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ ஏதாவது வேலையிலையோ நீங்கள் ஏதாவது முடிவெடுக்கணும். அப்போ உங்களுக்கு மேலே உள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நெருங்கிய நண்பர்கள், இல்லை உங்களுக்கு மேலே உள்ள ஆசான், உங்களுக்குன்னு குரு யாராக இருந்தால் அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு முடிவு எடுப்பது என்பது உங்களுக்கு நல்ல விஷயம். அதே சமயத்தில் இந்த மாதத்தில் ஏதாவது பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கலாம், இல்லை ஏதாவது ரூபத்தில் இந்த மாதத்தில் நம்ம வேலையை மாற்றலாம், இல்லை இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலை வேண்டான்னு பேப்பர் போடலாம். இப்படி யாராவது நினச்சிங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க. இந்த மாதத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அடுத்த மாதத்தில் உங்களுக்கு அந்த கிரகங்கள் ஆப்பட்டது பிரியும், அப்போ பார்த்துக்கலாம். அது போக இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஜூன் 2ஆம் தேதி வருது. அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்ல விஷயம்.
இப்போ அது போக வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய கேது பகவான், இந்த கேது பகவான் வந்து உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு தெய்வத்துடைய வழிபாடுகளை அதிகமாக கொடுப்பார். அதிகமாக விநாயகரை கும்பிடணும். திங்கட்கிழமை நாளில் நீங்கள் விநாயகருக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு அருகம்புல் வச்சு கும்பிட்டு வர்றது நல்ல விஷயம். சூரிய நமஸ்காரம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அப்போ வந்து அந்த கேது உங்கள் ராசியிலேயே இருந்து உங்களுடைய வாழ்க்கையை குழப்பமடைய செய்வார். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பிரிஞ்சு போகக்கூடிய கண்டிஷனுக்கு வந்திருக்குது. ஒரு சிலர் பிரிஞ்சும் போயிருக்கிறாங்க. இது நம்மக்கிட்ட நிறைய ஜாதகங்கள் வந்திருக்குது. இப்போ 3 மாதத்துக்கு முன்னாண்ட ஜெர்மன்லேருந்து ஒரு ஜாதகம் வந்துச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் அமைதியை காக்கவில்லை என்றால் கண்டிப்பாக குடும்பம் ஏதாவது ரூபத்தில் பிரிவதற்குண்டான சூழ்நிலை இருக்குன்னு சொன்னேன். நேற்று ஃபோன் பண்ணியிருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரியே ஆகிப்போச்சுங்க ஐயா. இப்போ கணவனும் மனைவியும் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறார். நாம் என்ன சொல்கிறது? இது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்ல விஷயம். அதுபோக உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல ராகு, அந்த ராகு பகவானை குரு பார்த்ததுனால நீங்கள் தப்பிச்சிங்க. அந்த குருடைய பார்வை இல்லாமல் இருந்திருந்தால் அதுவும் சோதனை தான், அதுவும் வேதனை தான், அதுவும் தொழில் ரூபத்தில் பாதிக்கப்படும். நீங்கள் இடத்துல பொண்ணு பார்த்தாலும் பாதிக்கப்படும், ஒரு மாப்பிள்ளை பார்த்தாலும் பாதிக்கப்படும். அப்போ இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அதில் வந்து 60% படிச்சுட்டு இதில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்கும். இது வந்தால் நம்ம எழுதிக்கலாம், பாஸ் பண்ணிடலாம், குறிப்பிட்ட மார்க் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. அது இந்த பீரியடில் அப்படி நீங்கள் நினச்ச மாதிரியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கை 90% ப்ரிப்பேர் பண்ணினால் மட்டும்தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணின அந்த ஆன்சரை எழுத முடியும். சிலருக்கு வந்து அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த எக்ஸாம் எழுதும்போது பாதி ஞாபகம் வரும், பாதி ஞாபகம் வராது. ஏன்னா அந்த சென்ட்ரல் இருக்கிறது ஞாபகம் வரும், ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஞாபகம் வராது, லாஸ்ட்டில் இருக்கிறது ஞாபகம் வராது. இது மாதிரி வந்து இப்போது மறந்து போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் 1 மணி நேரம் சேர்த்து படிங்க, கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. நம்ம எப்படியும் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோட இதை அட்டன் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. அதுபோக அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய ஆபத்துகள், பெரிய சிக்கல்கள், பெரிய வம்பு வழக்குகள், ஸ்டேஷன், கோர்ட்டு, கச்சேரி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக ஒரு சிலர் போகக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும். இன்னொரு சிலர் ஆகப்பட்டது தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் தைரியமாக இருங்க. அது போக சிம்மராசிக்காரங்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிபி சம்பந்தப்பட்டது, அது போக வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் டாக்டர்கிட்ட பார்த்து அதுலேருந்து ரெக்கவர் ஆயிடுவீங்க. ஏன்னா அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போய்விடும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை. அந்த குரு பகவான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, ஒன்றும் கவலை இல்லை. கொஞ்சம் நிதானமாக இப்போ போயிட்டுருக்கிறது நல்ல விஷயம். வேலையில் டென்ஷன் இருக்கும், வேலையில் பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவை இல்லாமல் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு குழி பறைப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே வரும். இது எல்லாமே நீங்கள் கடந்து வந்து தான் ஆக வேண்டும். இதை கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம். இந்த நீங்கள் அனுபவத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அடுத்தது வரக்கூடிய பீரியடு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தைரியமாக இருங்க, நீங்கள் சாதிப்பீர்கள், நீங்கள் கீழே விழமாட்டீங்க, நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. நேயர்களே, உங்களுடைய நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை ஏதாவது முக்கியமான விஷயங்கள் செய்யணும், இப்போ கல்யாணம் பண்ணணும், இல்லை குடும்ப ரீதியான பிரச்சனைகள்,
இந்த பிரச்சனை ஏன் தீர மாட்டேங்குது, இந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதில் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும். விருப்பம் இருப்பவர்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. அது போக நிறைய பேர் எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சிருக்கிறீங்க, அதையுமே நான் பார்த்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா மாத பலன்கள். இந்த மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த மாதத்தில் ரொம்ப டீப்பாக போய் கணித்து உங்களுக்கு இந்த பலன் சொல்லவிருக்கிறேன். இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மேஷத்துக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. அந்த சனி பகவானோடு செவ்வாய் இணைந்து, அந்த சனி பகவானோடு சூரியன் இணைந்து, அந்த சனி பகவானோடு புதனும் இணைந்து, இத்தனை கிரகங்கள் மீனத்தில் இருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் ஏப்ரல் 20ஆம் தேதி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறாங்க. அதே சமயத்தில் சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், குரு பகவான் மிதுனத்தில். இப்போ இந்த கிரகங்களை வைத்துத்தான் மேச ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்கிறோம். இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டிய பலன் என்ன அப்படின்னா, பொறுத்தவன் பூமி ஆழ்வான், பொங்கியவன் காடாழ்வான். இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லா கிரகங்களையும் கணித்து பார்த்ததில் உங்களுக்கு குரு பகவான் தான் ரொம்ப ஃபேவராக இருக்கிறாங்க. அது போக ராகு பகவானும் இருக்கிறாங்க. இந்த கோல்சார கிரகங்கள் உங்களுடைய ராசி அதிபதியோ இல்லை புதன் பகவானோ இல்லை சூரிய பகவானோ இது பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. எல்லாமே மறைஞ்சிட்டாங்க, சனி பகவானும் உள்பட. அப்போ மறைந்தவன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்க மாட்டார். இல்லை இந்த மீனத்துக்கு குரு பார்வையாக இருக்குதா அப்படின்னா அந்த குரு பார்வையும் இல்லை. அப்போ உங்களுடைய ராசி அதிபதி மறைஞ்சிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவானும் மறைஞ்சிட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவானும் மறைஞ்சிட்டாங்க, அந்த அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ இதனால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேகம், அந்த ஆக்ரோஷம், அந்த குழப்பமெல்லாம் இப்போ வரும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு, எங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு அடிபட்டு போயிடும். அப்போ இந்த சூரிய பகவான் ஆப்பட்டது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லா விஷயத்திலுமே நம்மளுக்கு தோல்வி, லேட்டாகும், இதில் குழப்பங்கள் வரும். இந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. அதனால் இந்த ஒரு மாதம், இந்த ஏப்ரல் மாதத்தில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அமைதியாக நிதானமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை நடத்துவது அப்படிங்கிறது சால சிறந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேஷத்துக்கு வர்றாங்க. அங்கே சூரிய பகவான் உச்ச பலம் பெறுகிறார். அந்த ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்டதோ, அரசு வேலை சம்பந்தப்பட்டதோ, இல்லை அரசாங்க வேலைக்கு யார் யார் போயிட்டுருக்கிறீங்களோ இவங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமாக இருக்கும். அது போக கூட்டு முயற்சி, இல்லைன்னா ஒரு விஷயத்தில் லீடர்ஷிப்பாக இருக்கிறீங்க, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப்பாக இருந்து எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணணும், இதில் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து 20ஆம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த சுக்கிர பகவான் தனாதிபதி உங்களுடைய ராசியில் இருப்பது உங்களுக்கு யோகம்.
உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போவதும் ஒரு யோகம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். அந்த பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. அப்படி வரக்கூடிய பணத்தை நீங்கள் சரியான வழியில் செலவு செய்யணும். இன்னைக்கு வந்து ஒரு 10,000 வருது. இந்த 10,000 இதுக்கு தேவையை நம்ம எடுத்து வைக்கிறோம். ஆனால் வந்து அப்படி நடக்காது. ஏதாவது ரூபத்தில் விரை செலவு, தெண்ட செலவு, நாம் எதிர்பார்க்காத செலவு, இல்லைன்னா தொலைஞ்சு போயிடும். இது மாதிரி சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது. அதனால் மேச ராசிக்காரங்கள் தன்னுடைய உடைமைகளை நன்றாக பாதுகாத்து கொள்வது இந்த பீரியடில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடத்துல சனி பகவான் இப்போ வந்து உங்களுக்கு 7.5 சனி காலகட்டத்தில் இருக்கிறீங்க. அப்போ இந்த 7.5 சனியும் இந்த உங்களுடைய ராசி நாதனும் சனியும் செவ்வாயும் இணைந்திருப்பது அப்படிங்கிறது சரியில்லை. கூட்டு முயற்சிகள் எது பண்ணினாலும் தடைகள் வந்துடும். கூட்டு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணினாலும் அதில் பிரச்சனைகள் வந்துடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனி ஒன்றாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு போர்க்களமான டைம். ஒரு வந்து பார்த்தீங்கன்னா எதை நினைத்தாலும் ஒரு குழப்பத்தில் தான் முடியும். எதை சிந்தித்தாலும் சரியாக வராது. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள்கிட்டையோ உங்களுடைய சொந்தக்காரர்கிட்டையோ இல்லை வழிபோக்குலையோ ஏதாவது வீண் பிரச்சனைகள், வீண் பம்பு, வீண் வழக்கு இது மாதிரி வருவதற்குண்டான டைம் தான் இந்த பீரியடு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிதானமாக பொறுமையாக யாருக்கிட்டையுமே வம்புக்கும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையே வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்கிருந்து ஒதுங்கி போவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அது போக உங்களுக்கு இந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ரொம்ப பெரிய பிரச்சனைகள், வம்பு வழக்கோ இல்லை ஸ்டேஷன் பிரச்சனையோ இல்லை கோர்ட்டு பிரச்சனையோ இது மாதிரி வந்து உங்களுக்கு பெரிய விஷயத்தில் சிக்க வைக்காது. அது போக இந்த ராகு பகவானையும் குரு பார்க்கறதுனால இந்த சமயத்தில் பிரம்மாண்டமான அறிவு வரும், பிரம்மாண்டமான ஐடியா வரும், பிரம்மாண்டமான யோசனைகள் வரும். அந்த யோசனைகள் வந்தாலும் இப்போ வந்து நாம் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளிக் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் நகர்த்திட்டு போவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே மே மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்னா உங்களுடைய சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருப்பாங்க. அதே சமயத்தில் அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனே உங்களுடைய ராசிக்கு வந்துடுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ அந்த குரு பயிற்சியும் சனியை பார்க்கறதுனால அந்த சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கெடுதல்களை கொடுக்க மாட்டார். அப்போ இந்த பீரியடில் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுக்கு ஒத்து போய் வந்தால் நீங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். அது போக இந்த சமயத்தில் திருமண பிரச்சனை எடுத்தாலும் சில பிரச்சனைகள், சில குழப்பங்கள் கண்டிப்பாக உருவாகும். அது போக கணவன் மனைவி உங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மன நிம்மதி உங்களுக்கு பாதிக்கப்படும். அப்போ இல்லத்து அரசிகளுக்கு நம்ம எங்கே வேலை செய்கிறோம், இல்லை அந்த வேலையில் இடம் மாறலாமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தோடு வேறு இடத்துக்கு வேறு வீடு மாறி போகலாமா, இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கிறதும் நல்ல விஷயந்தான். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு மாதத்தை எப்படி போக்கி கொள்வது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து சனி பகவானை கண்டிப்பாக வணங்குவாங்க. அது போக இந்த சூரிய பகவான் மேச ராசியில் பிறந்த எல்லாருமே இந்த சூரிய பகவானை கண்டிப்பாக வணங்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அந்த சூரிய பகவானை சூரிய பகவானை ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு கும்பிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானை கும்பிடுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவை தயவு செய்து உங்களுடைய ரிலேஷனுக்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் இதை பார்த்து அவங்களுக்கு வரக்கூடிய
பிரச்சனைகளிலிருந்து தப்பிச்சுக்குவாங்க. நேயர்களே, நீங்கள் நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சிருக்கிறீங்க, அதை நம்ம பார்த்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். அது போக இன்னும் நீங்கள் ஜாதகத்தை அனுப்புகிற மாதிரி தான் அனுப்புங்க, அதையும் நாம் பார்த்து சொல்கிறோம். கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் நம்ம ஒரு வாரம் ஆகும் உங்களுக்கு பார்க்குறக்கு, 1 வாரம் 10 நாள் ஆகும் நீங்கள் இப்போ புக் பண்ணவே. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை காத்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அனுப்பிச்சி வைங்க, பார்த்து சொல்கிறோம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பாகப்பட்டது ஏப்ரல் மாத பலன்கள். இந்த ஏப்ரல் மாத பலன்களாகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு, மகத்தான மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இந்த மாதத்தின் கிரக அடைவில் எப்படின்னா, மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான், 3ஆம் இடத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். இந்த சூரிய பகவான் ஆப்பட்டது 14ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வந்துடுவாங்க. சுக்கிர பகவானும் மேசத்திலே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் குரு பகவான் ஆகப்பட்டது மிதுனத்தில், கேது பகவான் ஆகப்பட்டது சிம்மத்தில். இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாத கிரக அடைவுகள். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, மகர ராசியின் அதிபதியாகிய சனி பகவான் மீனத்தில் 3ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல பலன். அப்போ இந்த 3ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் தன்னுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்படின்னா அந்த 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, அதில் தாம்பத்திய சுகம், இது எல்லாமே நல்லா இருக்கும். தூர பிரயாணம், ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறதோ, ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போகிறதோ, இது மாதிரி தூர பிரயாணங்கள் பண்ணுறவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பார்வை நல்லா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சூரியனும் புதனும் இணைந்து சனியோடு அந்த குருடைய வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ செவ்வாய் ஆகப்பட்டது 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியுமான செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ குருவுடைய வீட்டில் அந்த செவ்வாய் இருக்கும்போது எந்த விதமான கெடுதலும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் என்பது என்ன? நம்ம சொத்து, பூமி, இடம், வீடு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து வாங்கக்கூடிய நேர காலங்கள். அப்போ இந்த மாதிரி டயத்தில் ஒரு அட்வான்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லைன்னா நம்மளுக்கு நம்மளுடைய பூர்வீக சொத்து, நம்ம தாய் வழி சொத்து நம்மளுக்கு வர வேண்டியது இருந்தாலும் இந்த சமயத்தில் ஒரு பைசல் பண்ணலாம், இல்லைன்னா பிரித்து நம்ம வாங்கிக்கலாம். அப்போ நம்மளுடைய தாயாகப்பட்டது தனக்கு ஏதாவது சொத்து கொடுப்பாங்க, இல்லைன்னா தனக்கு பார்த்தீங்கன்னா பாட்டியாக இருந்தாலும் சரி, தாத்தா வழி உறவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வர வேண்டிய எந்த சொத்தாக இருந்தாலும் பிரித்து கொடுப்பதற்கு ஒரு டைம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி மகர ராசி. அப்போ அந்த மகர ராசிக்கு 2ஆம் இடத்தை, மகர ராசிக்கு 2ஆம் இடத்தை, கும்பத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ அந்த குரு பகவான் அந்த 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்படின்னா தனஸ்தானம் உங்களுக்கு குடும்பஸ்தானம். அப்போ அந்த 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பணம் ஏதாவது ரூபத்தில் நீங்கள் எந்த வேலை செய்தாலும்
அந்த வேலை செய்ததற்குண்டான கூலி, உங்களுக்கு உழைப்புக்குண்டான கூலி கண்டிப்பாக வந்து சேரும். அது போக உங்களுக்கு வேலையில் டென்ஷனோ இல்லை வேலையில் பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிறவங்கனால சில பிரச்சனைகளோ சில குழப்பங்களோ இது மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே இந்த பீரியடில் உங்களுக்கு குறையும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டென்ஷன் பண்ணவங்க, உங்களோட சண்டை சச்சரவுக்கு வந்தவங்க, அவங்க ஒரு சமாதானமாக போவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும். அப்போ உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சிகளை பற்றி உங்கள் ஓனருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பீரியடில் உங்களை பற்றி அவர் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை, ஓனரோ சூப்பர்வைசரோ இது மாதிரி மேனேஜரோ உங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த பீரியடில் வரும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் ஆப்பட்டது 20ஆம் தேதி, ஏப்ரல் 20ஆம் தேதி மேஷத்திலிருந்து பயிற்சியாகி ரிஷபத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு 5 கூடிய கிரகம். அப்போ அந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் 5ஆம் இடத்தில் ஆட்சி பண்ணும்போது அந்த 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ராஜயோகமான டைம். அப்போ இந்த பீரியடில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்த பிஸ்னஸை இந்த பீரியடில் நீங்கள் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்கும். எந்த நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு தான் கணக்கு. அப்போ நம்ம நல்ல நேரத்தில் தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஆசைப்பட்டாலும் செய்யலாம். அதே சமயத்தில் ஒரு பிஸ்னஸ் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுமே முடங்கி கிடக்குது. அப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் சனிக்கு நட்பு கிரகமான நட்பு கிரகமான அந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்கு வரும்போது மகர ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு 5ஆம் இடத்துக்குரிய கிரகமாகப்பட்டது நம்மளுக்கு கண்ணு முழிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு வழி காட்டுது அப்படின்னு நினச்சிக்கலாம். அப்போ டோட்டலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதே சமயத்தில் கலை தொழில்களில் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறது, ஒரு கதை சொல்கிறது, இல்லைன்னா ஒரு கேமராமேன், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இரும்பு இயந்திரம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு லாயராக இருக்கிறவங்க, அவங்களுக்கும் இந்த பீரியடு ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 8ஆம் இடத்துக்குரிய கிரகம். அப்போ அந்த 8ஆம் இடத்துக்குரிய கிரகமாகப்பட்டது 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அடுத்தவங்களை நம்புறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள நம்பி அவங்க மூலியமாக நம்ம பாதிக்கப்பட்டு இல்லைன்னா நஷ்டப்பட்டு ஏமாற்றப்படக்கூடிய அளவுக்கு இந்த பீரியடில் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து தெளிவாக இருந்து அதிலிருந்து தப்பிச்சுக்கிறது நல்ல விஷயம். அதே சமயத்தில் சூரிய பகவான் ஆப்பட்டது ஏப்ரல் 14ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் உச்ச பலம் அடைகிறார். அப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் உச்ச பலம் அடையும் போது அந்த சூரிய பகவானால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் மாற்றம் கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும், அந்த உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா பாராட்டுகள் கிடைக்கும். இது மாதிரி வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்களை நம்பி ஒரு பார்ட்னராக சேர்த்து கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆகாத விஷயம். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நீங்கள் தான் ராஜாவாக இருக்கணும். அது மாதிரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம். அதே சமயத்தில் கணவன் மனைவி இதற்கு முன்னாண்ட வம்பு வழக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இப்போதைக்கு அந்த பிரச்சனைகளோ சண்டை சச்சரவுகளோ வம்பு வழக்கு இதெல்லாமே வராது.
ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய நேர காலங்கள் உங்களுக்கு வந்தாச்சு. கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எடுத்துட்டோம்னா அந்த சனீஸ்வரனையே வணங்கி வாருங்கள். அப்போ அந்த சனி பகவானை வணங்கி வருவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள், கெட்டவங்களுடைய எண்ணங்கள், அது எல்லாமே உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் பலிக்காது. நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே சமயத்தில் ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்கவிருக்கிறது. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 4 கிரகங்களும் கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில். 8ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் குரு, உங்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான். இதுதான் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பு. அது போக உங்களுக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான். அப்ப இந்த கிரகங்களால் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்குமா? எங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு வேதனையோடு தான் நீங்கள் இந்த வீடியோவையே பார்க்குறீங்க. கன்னி ராசிக்காரங்கள் புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். இந்த புதன் அப்படின்னாவே வித்தைகாரகன். எந்த விஷயமாக இருந்தாலும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. எல்லா விஷயத்தை பற்றியுமே அந்த நுனிப்பூல் மேய்ஞ்சிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் சகல கலா வல்லவன் கன்னிராசிக்காரர்கள். மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுவாங்க, நகைச்சுவை நல்லா பண்ணுவாங்க. ஒருத்தர் கூட பழகுவதும் சரி. அவங்களுக்கு 30 வயசு இருக்குன்னா 50 வயசு 60 வயசு இருக்கிறவங்க கூட சகஜமாக பழகுவாங்க. அவங்களுக்கும் இவர்களை பிடிக்கும். அப்போ எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப திருப்தியாக இருந்திருந்தாலுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர்கள் உழைத்து கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா அந்த கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு, அந்த கம்பெனி நல்ல பொசிஷன்களில் வர்றதுக்கு இவங்க காரணமாக இருப்பாங்க. ஒரு கடையில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த கடை டெவலப் ஆகிறதுக்கு இவங்க காரணமாக இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அது மட்டும் இந்த கடந்த 2-2.5 வருட காலங்களாகவே நல்லா இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30% பேர் தான் ஏதோ ஓரளவுக்கு அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் நல்லா இருந்ததுனால அவங்களும் நல்லா இருக்கிறாங்க. இப்போ கன்னிராசிக்காரங்களாகப்பட்டது நம்மளுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் வராதா? நம்ம வாழ்க்கையில் சேர்ந்து வாழ முடியுமா, வாழ முடியாதா? முதல் பிரச்சனையே இவங்களுக்கு இதுதான். நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில தான் பிரச்சனை. கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லை, மனஸ்தாபங்கள், குடும்பத்தில் 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவங்க பேசிக்கொள்வது இல்லை. அப்போ ஒரே வீட்டில் பிரிஞ்சு வாழ்றாங்க. அப்போ இதுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு விடிவு காலம் கிடைக்குமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதே சமயத்தில் உங்களுக்கு இப்போ குரு இருக்கக்கூடிய இடம் 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துல குரு இருப்பது சரியில்லை. அதுபோக 7ஆம் இடம், இந்த 7ஆம் இடத்தில் சனி இருப்பது
கன்னி ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி இருப்பது சரியில்லை. நீங்கள் அமைதியாக நிதானமாக உங்கள் குடும்பத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்துக்குரிய கிரகம். அந்த செவ்வாய் பகவானும் 8ஆம் இடத்துக்குரிய கிரகமான செவ்வாய் பகவானும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகமும் சரியில்லை. சூரிய பகவான் 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நவகிரகங்களின் அரசன் சூரிய பகவான், அவங்களும் 7ஆம் இடத்துல இருப்பது சரியில்லை. புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் வித்தை காரகன், சகலத்துக்கும் காரகன், உங்களை இயக்குபவன் புதன் பகவான். அந்த புதன் பகவான் இதே மீனத்தில் நீச்சம். அப்ப இத்தனை விஷயங்களாகப்பட்டது நம்மளுக்கு சரியில்லாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால கன்னி ராசிக்காரர்களாகப்பட்டது வெளியில் போனாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்திலும் சரி, ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சரி, 100% பேச்சை குறைத்து 10% மட்டுமே பேசி அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது அவர்களுக்கு ரொம்ப 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 நல்லது. இப்போ கன்னிராசிக்காரங்க ஒரு சுப்பீரியாரிட்டி பதவியில் இருக்கிறாங்க. இந்த பீரியடில் ஏதாவது முடிவு எடுத்தாலும் ஏதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வேலையில் அவங்க வாய்ப்பேச்சு அவங்களுக்கே பிரச்சனையாக முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் அப்படிங்கிறவங்க உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ பணம் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் வரும். நீங்கள் தொழிலில் சம்பாதிக்கலாம், பிஸ்னஸில் சம்பாதிக்கலாம். ஆனால் பணம் வந்தாலும் அது நீங்கள் நினைத்த காரியங்களுக்கு பயன்படாது. அந்த பணம் வந்தும் உங்களை கடனாளியாக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களாகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ சுற்றி நடந்துட்டு இருக்குது. குருவும் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. தொழிலில் பிரச்சனை, ஒரு பிஸ்னஸ் பண்ணினாலும் பிரச்சனை, ஒரு பிஸ்னஸில் வேலையாட்கள் சரியாக அமையவில்லை, அது போக ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க, ஒரு சுப்பீரியர் போஸ்டிங் இருக்கிறாங்க, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சதி, இவங்க வேலையை பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் இவங்க வேலையிலிருந்து கீழே இறங்கணும், அந்த இடத்துல நாம் போய் உட்காரணும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா போட்டி பொறாமைகள் இது அத்தனையும் இருக்குது. அதனால் இப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் எது அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான். இந்த ராகு பகவான் பிரம்மாண்டமான விஷயத்தை உருவாக்குவார். அப்போ கன்னி ராசிக்காரங்க அவங்க நெடுநாள் எதிர்பார்த்த, நெடுநாள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த ஒரு தொழில், ஒரு பிஸ்னஸ் நீங்கள் முயற்சி பண்ணினது ஒரு முடிவுக்கு வரும். அப்போ அது பிரம்மாண்டமாக உருவாக்குவீங்க. அதே ராகு பகவானை குரு பார்த்ததுனால அந்த ராகு கோதண்ட ராகுவாக மாறி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை, அற்புதமான பலனை, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே மூக்கு மேலே விரல வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுப்பார். இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு மன ஆறுதல். மற்ற விஷயங்களாகப்பட்டது உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப ரொம்ப பொறுப்பாகவும் இந்த பீரியடில் இந்த மாதத்தை எப்படியாவது நீங்கள் கழித்து விட்டால் நீங்கள் தான் ராஜா. இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, நல்ல மார்க் வரும் சொல்லி கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ அந்த எக்ஸாமுக்கு முன்னாண்ட நல்லா படித்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கை விட கம்மியாக தான் வரும். ஆனால் ஏதாவது ரூபத்தில் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னா பாஸ் பண்ணிடுவீங்க.
அப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேலையில் ஒரு எக்ஸாம் எழுதணும், ப்ரமோஷனுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸாம் எழுத வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்படி அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவானாலும் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நிறைய பேர் கன்னி ராசிக்காரங்களுடைய ஜாதகம் தான் இப்போ எனக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது, நாமளும் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜாதகம் பார்க்கணும், நம்ம இதை செய்ய போகிறோம், ஏன் இப்படி இருக்குது, நம்ம இதிலிருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து பாருங்கள், நான் சொல்கிறேன். தைரியமாக இருங்க, இந்த ஒரு மாதம்தான். அது போக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அறிவாளி, புத்திசாலி, எப்படி இருந்தாலும் நீங்கள் தப்பித்து கொள்வீர்கள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கோயில் உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் தான், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு. அந்த புதன்கிழமை அந்த திருவெண்காடில் போய் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கோ இல்லை புதன்கிழமை நாள்லையோ அந்த தெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு வேண்டி சொல்லலை, உங்களுக்கு உண்மையாலுமே அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் ரொம்ப டீப்பாக போய் பார்க்குறோம். அப்போ வந்து ரிஷபராசிக்கு கிரக அடைவுகள் பார்த்துட்டோம்னா, இப்போ மீனத்தில் குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு, அதுபோக சூரிய பகவான் இருக்கிறாங்க, அதுபோக செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க, அதுபோக புதன் பகவானும் இருக்கிறாங்க. அது போக மேசத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அந்த சுக்கிர பகவான் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கே வந்துடுவாங்க. ரிஷபத்துக்கு 4ஆம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறாங்க. அது போக கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. அந்த கும்பம் அப்படிங்கிறது 10ஆம் இடம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆப்பட்டது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ இந்த மாத கிரக அடைவுகளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக இருக்கக்கூடிய, அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு அதீத நட்பு வாய்ந்த கிரகம் எது அப்படின்னா சனி பகவான். அந்த சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது யோகம். அந்த சனி பகவானோடு சூரிய பகவான், உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் இணைந்திருப்பது யோகம். அது போக உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு சனி பகவானோடு இணைந்திருப்பது, 11ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு அவ்வளவுக்கா சரியில்லை. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது ஒருத்தருடைய புத்தி, ஒருத்தருடைய வளர்ச்சி, ஒருத்தருடைய முன்னேற்றம். அப்போ வந்து உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய பவர், இது எல்லா விஷயத்தையுமே ஏதாவது ரூபத்தில் கெடுக்கும். அப்போ நீங்கள் வந்து அவசரமாக முடிவெடுப்பீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க. இந்த மாதிரி சமயத்தில் உங்களுடைய பேரை கெடுப்பதற்கோ, உங்களுடைய புகழை கெடுப்பதற்கோ, உங்களுடைய வளர்ச்சியை கெடுப்பதற்கோ அந்த புதன் பகவான் அங்கே 11ஆம் இடத்துல நேச்சமாக இருக்கிறாங்க. இதை மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில், அதாவது
மேசத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து அந்த ஏப்ரல் 20ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கே வர்றாங்க. அப்போ அந்த 20ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த காரியங்கள், நீங்கள் முயற்சி செய்து இதற்கு முன்னாண்ட நடக்காமல் தடைபட்டு இருந்த காரியங்கள் கரெக்டாக அந்த 20 to 30க்குள்ள அந்த 10 நாட்களில் உங்களுக்கு நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த 10 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல்வாக்கான டைம். அப்போ அந்த 10 நாட்களுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது போக பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் சனியும் சந்தித்திருப்பது உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் அந்த சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது விரைய செலவுகள், ஏதாவது தெண்ட செலவுகள், இல்லை ஏதாவது வண்டி வாகனத்தில் ஏதாவது தடைகள், விபத்து வருவதற்குண்டான ஒரு அறிகுறி தான் அந்த செவ்வாய் சனி சேர்க்கை. அப்போ அந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வண்டி வாகனத்தில் பார்த்து போங்க. கொஞ்சம் பொறுமையை கையாளுங்கள். இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் சர்க்கஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. அப்போ கொஞ்சம் நிதானமாக ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும். லேடிஸுமே அதே மாதிரி தான். அரைகுறையாக ஓட்ட தெரிந்தவர்கள் கண்டிப்பாக ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. அதனால இந்த மாதத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் 10ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறாங்க. குரு பகவான் அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை அந்த குரு பகவான் பார்க்குறாங்க. அப்போ அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அப்போ உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் தொழிலில் பிரச்சனை இருக்காது, தொழிலில் சம்பாதிப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் மாற்றி செய்யலாங்கிற எண்ணங்கள் உருவாகும். தாராளமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனைகள் இருக்காது. அதே சமயத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் கிளியர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த செவ்வாய் சனி சேர்க்கையினால் அந்த சூரியன் ஒரு முதன்மை கிரகம் நவகிரகங்களில். அப்போ அந்த சூரியன் சனியும் சேர்ந்திருந்ததுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை உங்களுடைய மேனேஜருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ரூபத்தில் வீண் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், இல்லை உங்கள் ஓனருக்கும் உங்களுக்கும் ஆகாமல் போகலாம். அப்போ அந்த கம்பெனியில் பேப்பர் போட வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அப்படி பேப்பர் போட்டாலும் நீங்கள் வேறு கம்பெனிக்கு போனாலும் அடுத்தது வரக்கூடிய பீரியடு உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுபோக இல்லத்தரசிகள் அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் அந்த 20ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதிக்குள்ள ஏதாவது ஆபரணங்கள், தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடகு வச்சாலும் திருப்பிக்குவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செயின் செஞ்சுருக்கிறீங்க, அடகு வச்சு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு. இந்த செயின் செஞ்சதுலேருந்து புதுசாக செஞ்சு அப்பவே நம்ம அடகு வச்சுட்டோம், இன்றைக்கி வரைக்கும் நம்ம அதிக நாள் போடவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பீரியடில் கண்டிப்பாக அதை வாங்கி மகிழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இல்லைன்னா புதுசாக கண்டிப்பாக ஏதாவது ஆபரணங்கள் செய்வீங்க, புதுசாக ஆடைகளும் வாங்குவீங்க. இந்த பீரியட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் தைரியமாக இருங்க. அதே சமயத்தில் நீங்கள் தைரியமாகவும் இருக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம். வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதை. ரெண்டாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தை கொஞ்சம் நிதானமாக எடுத்து செல்லுங்கள். அது போக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் உடல் பிணிப்பீடைகள், இந்த கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ரெண்டாவது முட்டிங்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி
அப்படி வந்தாலும் நீங்கள் மருத்துவ ரீதியாக அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ ரீதியாக நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.